வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. இந்த வீடியோல நாம ரிஷப ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மறக்காம கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பரா நோட்டிஃபை ஆயிரும். சோபக்கிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடத்துக்குள்ள நம்ம அடி எடுத்து வைக்க போறோம். சித்திரை 1ஆம் தேதி, இங்கிலீஷ் தேதி ஏப்ரல் 16. ஸோ இதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வருஷம் எப்படி இருக்க போகுது, பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், எப்படி இருந்தால் இந்த இயரை இன்னும் பாசிட்டிவாக நல்லா மாற்றலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ரிஷப ராசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராசியில் குரு, நம்ம ஆல்ரெடி குரு பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம், இனிமேல் வரும், அல்லது இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த குரு பயிற்சி பலன்களில் ரிஷபம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு போட்டிருந்தோம். ஸோ குரு ராசிக்கு வந்துட்டாரு அப்படின்னாலே நம்ம மனசும் உடம்பும் நல்லா ஆக போகுது. ஸோ மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே கிளியராக இருக்கும்போது அதுவே ஒரு அஷூரன்ஸ் தான் நம்ம நல்லா இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ குரு ஒருத்தரே ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணுறாரு ரிஷபத்தோட லைஃப் எப்படி இருக்குன்னு. ஸோ மித்தபடி பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத ஒவ்வொரு செக்டாருக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பீப்புள் அப்படிங்கிறவங்களை இண்டிகேட் பண்ணுறது 6ஆம் இடம். அந்த 6ஆம் அதிபதி சுக்கிரன் இந்த வருஷம் தொடங்கும் போது உச்சமாக இருக்கிறாரு. தனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பரான புதனோடையும் ராகுவோடையும். ஏன்னா ராகு நண்பரான்னு கேட்டிங்கன்னா சுக்கிரனுக்கும் ராகுக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போகும். பேராசை ராகுனா ஆசைங்கிறது சுக்கிரன், லக்ஸுரினா சுக்கிரன் அப்படின்னா லாவிஷ்னஸ் ராகு. ஸோ இதனால் ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா ஒத்து போகும். இந்த சுக்கிரனோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான் ராகுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் சுக்கிரன் வந்து கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்கிறாரு, உச்சமாக தனக்கு பிடிச்சவங்களோட ரொம்ப ஜாலியாக தான் இருக்கிறாரு. அப்போ பிஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ரொம்ப எஃபர்ட்டே போடாமல் பிஸ்னஸில் ஜெயிக்க போகிறாங்க. தொட்டது துலங்க போது என்ன பிஸ்னஸில் நீங்கள் கால் எடுத்து வச்சிங்கனாலும் அதில் நல்ல சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்க போது. முக்கியமாக பெண்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், பியூட்டி, காஸ்மெட்டாலஜி, டெக்ஸ்டைல், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெட்டிங் ஈவெண்ட் பிளானர்ஸ், டெக்கரேஷன், கேட்ரிங், சில்க் சாரீ அதை இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கெலாம் எக்ஸாம்பிளரி இயர் ரொம்ப நல்லா இருக்க போது. என்ன ரீசன் அப்படின்னா சுக்கிரனோட தொழில் தான் இது எல்லாமே. இதில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. அப்போ மித்தவங்களாம் நல்லா இருக்க போகிறது இல்லையானா அப்படி கிடையாது. இவங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். நீங்கள் எல்லாருமே நல்லா தான் இருக்க போகிறீங்க. போடுற எஃபர்ட்ஸ்க்கான நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ப்ராஃபிட் அப்படிங்கிறது டபுள் த டைம்ஸ் இல்லாமல் ட்ரிபிள் த டைம்ஸ் இருக்க போகுது. ஸோ இது வந்து நான் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல வருஷம் தான் இந்த வருஷம். பிஸ்னஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட், சில விஷயத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதோட ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களால் யோகம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, அல்லது ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கிறீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள், பியூட்டி, காஸ்மெட்டாலஜி, இதில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. நாங்கள் இதிலெல்லாம் இல்லையே, அப்போ எங்களுக்கு எப்படி இந்த வருஷத்தை நாங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுன்னு நீங்கள் கேட்கும் பட்சத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஐடியாவை கொடுக்குறேன். இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய ஒய்ஃபோ, உங்கள் சிஸ்டரோ, உங்கள் அம்மாவோ இருப்பாங்க இல்லையா, ஸோ இவங்களில் உங்களுக்கு யார் ரொம்ப நம்ப தகுந்தவங்களோ அவங்கள ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் சேர்த்துக்கோங்க. அல்லது அவங்க பேரில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குங்க, இல்லை அவங்க பேரில் ஏதோ ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது நீங்கள் எந்த செக்டாரில் இருந்தாலும் இந்த சுக்கிரன் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். இது ஒரு நோட்டாக நீங்கள் மனசில் ஏற்றிக்கோங்க, இல்லை எழுதி கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது யூஸ் ஆகலாம். சரிங்க, நாங்கள் பிஸ்னஸ் பீப்புளெலாம் இல்லை, வி ஆர் இன்டு ஜாப். எங்களுக்கு எப்படி இருக்க போகுது, வேலை எப்படி இருக்க போகுதுன்னா, ரொம்ப நாளாக நல்லா இல்லை, நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தோம், வேலை பின்னாடியே ஓடிட்டு இருந்தோம், வேலை நம்மளை சாப்பிட்டுட்டு இருந்தது. நம்ம வாழ்கிறதுக்காக வேலைக்கு போகிறத விட்டுட்டு வேலைக்கு போகிறதுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தோம். இதுதான் ரிஷபராசியோட லைஃப் ஸ்டைல் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த நிலை மாறப்போது. கொஞ்சம் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. ஏன்னா முதல்ல குரு வந்து ராசிக்கு வந்துட்டாலே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு தோணும். ஒரு ஆசை, அபிலாஷை இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அடங்கி நம்மளை நம்ம பார்த்துக்குவோம், கொஞ்சம் நிதானமாக இருப்போம், நம்ம உடம்பை பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம்லாம் மனசில் வரக்கூடிய ஒரு வருஷம் தான். அதே மாதிரி செவ்வாயும் சேட்டன்லேருந்து லிஃப்ட் ஆகி வேறு இடத்துக்கு போயிட்டதுனால செவ்வாயோட மூமெண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவாக தான் இருக்குது. சனி கொஞ்சம் கிளியர் ஆகிடுறாரு. இந்த ராகு செவ்வாய் பிடியிலேருந்துலாம் கிளியர் ஆகி கொஞ்சம் தனியாக இருக்கிறாரு. அவரை கொஞ்சம் தனியாக விட்டாலே உங்களுக்கு நல்லது தான் செய்வார். யாராவது கூட்டு போய் பக்கத்தில் வச்சா தான் குழப்பி விடுவாங்க. ஏன்னா ரிஷபத்துக்கு பொதுவாக சனி நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான். ஒரு அம்மா மாதிரி தான் சனி ரிஷபத்துக்கு. அம்மா மோசமானவனாலும் பிள்ளையை கெடுக்க மாட்டா. அதனால் சனியை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். இதுக்கு மேலே கரியர் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. ஜாப் ஸ்ட்ரெஸ் இருக்க போகிறதில்ல. நிம்மதியாக இருக்க போகிறீங்க, நல்லா சம்பாதிக்க போகிறீங்க, சேர்த்து வைக்க போகிறீங்க. 11 நல்லா இருக்குது. ஸோ பிஸ்னஸ், ஜாப் ரெண்டு செக்டாருமே வந்து 100% சேஃப் தான். சரிங்க, நாங்கள் வந்து அலைன்ஸ் தேடிட்டுருக்கோம்.
எங்களுக்கு அலையன்ஸ் எப்படி ஃபிக்ஸ் ஆகும் நீங்கள் கேட்கும் பட்சத்தில் ஜூன் மந்த்துக்கு மேலே அலையன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிருங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் நான் ஒன்று சொல்கிறேன். ஏப்ரல் மேல நீங்கள் ஏதாவது ஒரு அலையன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் மேற்கொண்டு பேசக்கூடிய பேச்சை ஒரு 2 மாதம் போஸ்ட்பான் பண்ணுங்கள். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு 7ஆம் அதிபதி சனியோடு சேர்ந்து ஒரு 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 இரிட்டேஷனில் இருக்கிறாரு. அடுத்து செவ்வாயோட சேர போகிறாரு. அவர் தயவு செஞ்சு ஒரு மேஷத்துக்கு வந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, பையன் இருக்கிறானாலும் அவங்க வீட்டில் பேசி இந்த மாதிரி எங்களுக்கு நேரம் சரியில்லை, ஒரு ஜூன் மந்தில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், இதுதான் பொண்ணுங்கிறத மட்டும் உங்கள் ஒரு வாய் மூலமாக ஒரு ஃபோன்லேயோ இதுலேயோ பேசி மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு ஜூன் மந்தில் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கும் பட்சத்தில் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ஆல்ரெடி கல்யாணம் ஆன மேரிட் கப்பிள் எங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஸ்பவுஸ் உங்களுடைய ஒரு மனைவியோ கணவனுக்கோ ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். மன ரீதியாகவும் ரொம்ப குழம்பிருப்பாங்க. கோபம் வராது, ஆனால் ரொம்ப எரிச்சல் வரும் அவங்களுக்கு. ஏன் எரிச்சல் வருதுன்னே உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. இதுதான் சூழ்நிலை. பட் இது வந்து மாறும். கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. அம்மா இப்போ நீ ரிலாக்ஸ் ஆகிட்டியாம்மா, ரொம்ப சந்தோஷம், இதுவே எனக்கு போதும்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. அவங்கள பற்றின பிரச்சனை வந்து உங்களுக்கு இனிமேல் இருக்காது. செவ்வாய் வந்து மற்ற இடங்களுக்கு மூவ் ஆகும்போது அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் ஒரு சில விஷயங்களை ஒரு சீக்ரெட்ஸையோ எதையோ நீங்கள் உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி கொஞ்சம் உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு பிராப்தமும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த செவ்வாய் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஜூன் மந்த்லேருந்து அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதே ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்க, ஓகே. சைல்டு பர்த் எங்களுக்கு எப்படி இருக்குது, குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது? ஆல்ரெடி 5ல் கேது. ஸோ ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ரொம்ப நாளாக ஒரு டாக்டர்கிட்டே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் குழந்தைக்கு, ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கும் பட்சத்தில் வேறு டாக்டரை மாற்றுங்க. அல்லது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரூட் காசை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 5ல் வந்து ஒரு ஷேடோ பிளானட் இருக்கும்போது அந்த இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம மேலோட்டமாக தான் பார்ப்போம், அடிமட்டத்தில் ரூட் லெவல்லேருந்து பார்க்க மாட்டோம். அப்போ நம்மளும் ஒரு டாக்டர்கிட்ட போவோம், ஒரு மாத்திரை கொடுக்குறாங்கன்னா வாங்கிப்போம். என்ன பிரச்சனை, ஏன் எனக்கு சைல்டு பர்த் டிலே ஆகுது, என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணால் என்னால் இதை மாற்றிக்க முடியும், என்னென்ன பாசிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்படின்னு கொஞ்சம் ஒரு தெளிவாக டீட்டெயில்டாக உங்கள் டாக்டர்கிட்ட பேசுங்க. கேது வந்து பேச விட மாட்டார். போவோம், ஒரு மாத்திரை கொடுத்தா வாங்கி சாப்பிடுவோம். அந்த 5 சம்மந்தப்பட்ட இடங்களில் ரொம்ப லெத்தாஜிக்காக தான் இருப்பீங்க. ஆனால் குழந்தை பிறப்பில் அப்படி நீங்கள் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அதனால் கேர்ஃபுல்லாக என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. டாக்டரை முடிஞ்சால் கூட மாற்றிக்கோங்க. ஒரே டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு இருக்கீங்க, சரி வரலைன்னா ஒரு கொஞ்சம் விசாரித்து நல்ல டாக்டர் யாருன்னு பார்த்து நீங்கள் மாற்றிக்கோங்க. டயட் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. ஏன்னா 12ல் இவ்வளோ நாள் குரு இருந்ததுனால கொஞ்சம் சேஃப், கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. பட் ஒரு ஜூன் மந்த் வரைக்கும் கண்டிப்பாக டயட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது பொதுவாக இனிமேல் இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா குரு ராசிக்கு வந்துட்டதுனால. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறதுக்கான தேவை கிடையாது. பிறந்த குழந்தைங்க உங்களுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி இருக்க போகிறாங்க, டிசப்பாயின்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. கேது 5லேருந்து போகிற வரைக்கும் அவங்களா தான் இருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்கள மாற்ற முடியாது. அவங்களாவே இருக்கட்டும்னு விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். டைம் மாறினதுக்கப்புறம் அவங்க மாறிடுவாங்க, அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் வந்து சுக்கிரனுக்கு ஃப்ரெண்ட்லி பிளானட் தான். உங்கள் பிள்ளைங்க உங்கள் கையை மீறி போக மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அதை பற்றி நீங்கள் பெருசாக வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். சரிங்க, நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்குது இந்த வருஷம் அப்படின்னா, 12ஆம் இடம் வந்து நல்லா தான் இருக்குது. செவ்வாய் வந்து ஒரு பிகினிங்கில் தான் நல்லாலே தவிர ஜூன் மந்த்துக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா செவ்வாயை பற்றின நல்ல விஷயங்கள் நடக்கணும்னாலே நீங்கள் ஜூன் மந்த்துக்கு வந்துடணும். பொதுவாகவே ஃபாரின் அல்லது அதர் ஸ்டேட் இல்லது உங்கள் பூர்வீகத்தை விட்டு ரொம்ப ஒரு 400-500 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிறீங்கனாலே 8th ஹவுஸ் ஓரளவுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மிதமான பலன்கள் இருக்க போது எதுலேயுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு நல்ல விஷயம். 5ல் கேது இருக்கிறதுனால அடிக்கடி நீங்கள் உங்கள் ஊருக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து இந்த கேது கொடுப்பாரு. கொஞ்சம் ஹோம் சிக்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நீங்கள் ஃபாரினுக்கு போயிருக்கீங்க, படிக்க போயிருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா அடிக்கடி அம்மாவை தேடுறது, அம்மாவையோ அப்பாவையோ பார்க்கணுன்னு தோன்றது, வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணுறது, இல்லை சைல்ட்ஹுட் மெமரிஸ் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வருமே தவிர அந்த அப்ராடில் உங்களுக்கான கரியர், உங்களோட வேலை, உங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படிங்கிற இடம்லாம் ரொம்ப சேஃபு. அப்ராடுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எக்ஸாமுக்கு படித்து எழுதணும். அந்த 5th ஹவுஸில் கேது இருக்கிறது கண்டிப்பாக உங்களை பூர்வீகத்தை விட்டு கிளப்பி விட ரெடியாக இருக்கும். ஆனாலும் சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்கும். அப்போது இந்த கேது வந்து உங்களை அப்ராடுக்கு அனுப்ப ரெடியாக இருக்கிறாரு. பட் இந்த சனி செவ்வாய் படிப்பில் கொஞ்சம் தடங்களை கொடுக்குறாங்க. ஸோ அந்த தடங்களை முறியடித்து நீங்கள் நல்லா படிக்கும்போது இந்த கேது சப்போர்ட் பண்ணி உங்களை அப்ராடுக்கு அனுப்பி வச்சுருவார். அதில் எந்த டவுட்டும் இல்லை. சரி, ஓகேங்க, நாங்கள் வந்து எஜுகேட்டட் கம்யூனிட்டி, நாங்கள் எப்படி இருப்போம், நாங்கள் எஜுகேஷனில் இருக்கோம், நாங்கள் படிச்சுட்ருக்கோம், நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் 100% இருக்குங்க. சூரியன் வந்து
ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாரு. 12ல் தான் போய் உச்சமாக இருக்கிறதுனால நிறைய விரயம், எமோஷ்னல் விரயம் அப்படிங்கிறது வரும். எமோஷ்னல் விரயம் அப்படின்னா தேவையில்லாதவங்களை பற்றி ஒரி பண்ணிக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை படிக்கிற நேரத்தில் நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாசிபிள். பட் ஆனால் ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்க போகுது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஒரு ஜூன் மந்த்துக்கு மேலே நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை தான் கொடுக்க போகுது. 10th ஹவுஸில் சாட்டர்ன் அண்ட் சனி. ஸோ நல்ல கர்மாவாக பண்ணிக்கோங்க சரியா. தேவையில்லாமல் யாரோட வாயிலையும் நம்ம விழ வேண்டாம். ஏன்னா செவ்வாய் சனி வந்து 10ல் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, நம்மளை அறியாமலே ஏதாவது ஒரு கெட்டதை பண்ணிடுவோம் நமக்கு தெரியாமலே. தேவையில்லாமல் எதையும் வார்த்தையை யாட்டையும் விட்டு யார் வாயிலையும் விழுந்து பேச்சு வாங்கிக்காதீங்க. மனசுக்கு ஒப்பாத அதர்மமான காரியத்தை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. முடிஞ்சால் நல்லது பண்ணுங்கள், இல்லைனா கெட்டது எதுவும் பண்ணாதீங்க. இது ரொம்ப நாளைக்கு இல்லை, ஒரு 2 மாதத்துக்கு அப்படி இருக்குது. ஸோ 2 மாதத்துக்கு வீண் வம்புக்கு எதுக்கும் போக வேண்டாம். யாரையும் மனசு நோக்கிற மாதிரி பேசாதீங்க. முக்கியமாக உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள கொஞ்சம் நல்லா நடத்த கற்றுக்கிட்டிங்கன்னா ரிஷபத்துக்கு இந்த வருஷம் ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. ஓவராலாக பார்க்கும்போது ரிஷபத்துக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தான் இருக்குது. இதில் நெகட்டிவ்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த நெகட்டிவ்ஸையும் எப்படி ஓவர் கம் பண்ணணுங்கிற கீ பாயிண்ட்ஸையும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்களுக்கு ஓவராலாக ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா கீழே என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதாவது வாழ்வியல் பரிகாரங்கள். நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி காஃபி குடிக்கிற மாதிரி தான் அந்த ரெமெடிஸும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நோ காஸ்ட் ரெமெடிஸ்னு சொல்லலாம். வெரி ஈஸி டு டூ ரெமெடிஸ். அந்த ரெமெடிஸை பண்ணி பெனிஃபிட்டான நேயர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட வரிசையில் நீங்களும் சேரணும்னு நான் மனமாற வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் ரிஷபம். நன்றி, வணக்கம்.